பேரறிஞர் அண்ணாவின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமைதி பேரணி தொடங்கியுள்ளது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், தற்போதைய கள நிலவரம். சிவரஞ்சனி, பேரறிஞர் அண்ணாவினுடைய 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலை பாலாஜா சாலை சந்திப்பிலிருந்து தற்பொழுது பேரணியானது நடைபெற்று வருகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேரணியில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, ஜெகத்ரட்சகன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட தற்பொழுது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவு நாளான பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலை சந்திப்பில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடம் வரை பேரணியானது நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, பாண்டியராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பேரறிஞர் அண்ணாவின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் இந்த பேரணியானது தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், தற்போது இந்த பேரணி நடைபெறுவதற்கு காரணமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக சிவரஞ்சனி, பேரணியானது சரியாக 8 மணிக்கு துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக 8 மணி வரை இந்த வாலாஜா சாலை பகுதியில் போக்குவரத்தானது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வாலாஜா சாலையானது ஒரு வழி பாதையாக செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை அண்ணா சாலையிலிருந்து வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரை காமராஜர் சாலை செல்லக்கூடிய பகுதியானது ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காமராஜர் சாலையிலிருந்து இந்த அண்ணா சாலைக்கு வரக்கூடிய பாதைகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பேரணி காரணமாக இந்த பாதையானது ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினரும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த பேரணிக்கு பாதுகாப்பாகவும், அதே போல இந்த பகுதியில் வாகனங்கள் நுழைவதையும், அதே போல பொதுமக்கள் பேரணிக்கு கலந்து விடாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை அண்ணா சாலையிலிருந்து காமராஜர் சாலை செல்லக்கூடிய இந்த வாலாஜா சாலையானது தற்பொழுது ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜ், அதே போல இந்த பேரணிக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளன? சிவரஞ்சனி, தற்பொழுது பேரணியானது நடைபெற்று வருகிறது. பேரணியில் கிட்டத்தட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆயிரக்கணக்கான தற்பொழுது பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். பேரணியில் வீரவணக்கம் என்ற கோஷம் முழங்க தற்பொழுது பேரணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பேரணியில் அணிவகுப்பாக அண்ணா நினைவிடத்தில் வைப்பதற்கான மலர் வளையமும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மலர் வளையத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கின்றனர். சிவரஞ்சன், ஒன்றே கோலம் ஒருவனே தேவன், ஒன்றே கோலம் ஒருவனே தேவன், ஒன்றே கோலம் ஒருவனே தேவன், ஒன்றே கோலம் ஒருவனே என்று உரைத்த அண்ணாவுக்கு, என்று உரைத்த அண்ணாவுக்கு வீர வணக்கம், 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 திமுகவின் வீர வணக்கம், திமுகவின் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு தற்போது திமுகவினர் அமைதி பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாண்டியராஜ். தொடர்ந்து